இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பாடல் பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்கிற அந்த வார்த்தையை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். வாழ்க்கையின் பாதையில் சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது வழுகி போகிற, விழுந்து போகிற, தளர்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் வருகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 118ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமானால், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறான். அதுபோல் சத்துரு பிசாசானவனும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்மை விழும்படி, தளர்ந்து போகும்படியான காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறார்? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் என்னை விழுந்து போனாய். இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு, ஆவிக்குரிய தீர்மானத்தை விட்டு, கர்த்தரோடு பிரதிஷ்டை விட்டு நீங்கள் வழங்கி இருக்கலாம், பின்வாங்கி இருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீ எழும்ப வேண்டுமே, அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன் இன்னும் நீ எழும்பாமல் இருக்கிறாய்? ஏன் இன்னும் நீ தளர்ந்து போகிற நிலையிலேயே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய்? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 9:13 நாம் வாசிக்கும் போது, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சொல்கிறான். என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அப்படியானால் நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, இப்படிப்பட்ட சமயங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கிறோம். 145ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விழுகுதல் என்பது, சறுக்குதல் என்பது வாழ்க்கையிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள் உடனடியாக எழும்பும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை சத்துருக்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் சொல்லுவார்கள். சங்கீதம் 41:8 நான் வாசிக்கிறது போல, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் இருக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. ஒருவேளை சொல்லலாம், இனி அவன் பிஸ்னஸ் அவ்வளோதான், இனி அவருடைய கையின் பிரயாசம் அவ்வளோதான், இனி தொழிலில் வந்த நஷ்டம் அவ்வளோதான், இனி எழும்பிட மாட்டாங்க, இதோடு அவங்களுடைய காரியம் முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ், அப்படி கூட ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. காரணம், கர்த்தர் அந்த அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தாவே என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்கிறான். கர்த்தாவே என்னை எழுந்திருக்க பண்ணும். அதே தேவன் உங்களையும் தூக்கி விடுகிற தேவனாக, உங்களையும் உயர்த்துகிற தேவனாக, உங்களையும் மீண்டும் கண்மேல மேல் நிறுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் இன்று கேட்கிறார், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்கிறார், யோசுவாவே எழுந்திரு, நீ இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆயி பட்டணத்துக்கு நேராக தொட்டு போகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி தான் போகிறார்கள். அது சின்ன பட்டணமாக இருக்கிறதுனால அநேகம் பேர் போக வேண்டாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு சிலராக, கொஞ்சம் பேராக அங்கே போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அங்கே நடந்த சம்பவம் என்ன? அந்த ஆயி பட்டணத்தார் இந்த யோசுவா அனுப்பின ஆட்களில் 36 பேரை வெட்டி கொண்டு போட்டார்கள். அது அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிற்று. ஆக அவனோடு கூட சேர்ந்தவங்களும் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தில் அவங்க கிடக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவா பார்த்து, யோசுவா நீ எழுந்துரு, நீ இப்படி மூங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஒருவேளை ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லி பார்க்கும்போது 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்திடாமலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்திடாமலே துரோகம் பண்ணினார்கள், ஆகினால்தான் தோல்வி. அது மட்டுமல்ல, 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள் என்று சொல்லி தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதில் ஒருபோதும் அதை மாற்ற மாட்டார். அப்படி இருக்கும்போது வார்த்தையின் இவர்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வியான நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், கர்த்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தை மீறிவிட்டார்கள். மாத்திரமல்ல, 12வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அதில் கர்த்தர் சொல்கிறார், சாபத்தீடானதை உங்களிலிருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால், விலைக்கு போடவில்லை என்றால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன். என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் என்று சொன்னால் ஜெயம்தான். ஆனால் அதே சமயத்தில் மாறுகிறவனுக்கு அவர் மாறுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாறும்போது, வார்த்தையை மாற்றும்போது, தேவனுடைய திட்டத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளும் பொழுது அங்கே வேதனையின் அனுபவத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதைத்தான் நாம் இதில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த யோசுவா விழுந்து கிடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல, எலும்பு, உன் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், துரோகம் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனை எழுப்புகிற ஒரு நிலையை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை அந்த கவலையினால் அப்படி இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை நினைத்து, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கவலையோடு கூட விழுந்து கிடக்கிறீங்களா? இனி எப்படி நான் எழும்ப முடியும், எப்படி நான் சமுதாயத்தில் நிற்க முடியும் சொல்கிறீங்களா? இல்லை, நீ எழும்பு, நீ எழும்பு. அதைத்தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒன்று நிற்க பண்ணுவார். கர்த்தர் ஒன்று நிற்பதுக்கு பலன் தருவார். என்னென்றால் சொல்லுகிறது கர்த்தர், நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறபடினா நீங்கள் எழும்புங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவங்களை நிற்க பண்ணுகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. 7வது வசனத்திலே, கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையிலே வந்து நிற்கிறான். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தூதன் வந்து நிற்கிறான். அவனை விழாவில் தட்டி, சீக்கிரமாக எழுந்துரு என்று பேதுரு எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலே பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கிறார். தூதன் போய் அவனை தட்டி எழுப்புகிறான். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலே ஏதோ ஒரு காரியங்களை கட்டி வைத்து செயல்பட விடாதபடி, நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடாதபடி, கர்த்தருக்குள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியை காரியங்களை நிறைவேற்றக்கூடாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த நிலை உணர்விலானால், இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அன்றைக்கி எப்படி பேதுரை தட்டி எழுப்பினாரோ, அவனுடைய கட்டுகள் கலந்து விழுந்ததோ, அதே போல் இன்றைக்கும் உங்களை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள், பொல்லாங்குடைய கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், அவைகளை அறுத்து எரிகிறார். இயேசுவின் நாமத்தினால் அறுத்து எரிகிறார். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு நிலையில் எழுந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் பின்னாலே நான் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 9வது வசனத்தில், அந்தபடியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். தூதன் முன்னாலே செல்கிறான். இவன் அவனுக்கு பின்னாலே அவனை தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு முன் செல்கிறவர். இந்த வருஷம் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன். அப்படின்னா கர்த்தர் முன் செல்வேன் என்று சொல்கிறபடினால், அவர் முன் செல்கிறபடினால் நீங்கள் அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கட்டுகள் கழட்டப்பட்ட, கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட, கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துகிறபடினால் இனி தாமதம் இல்லாமல் உடனடியாக உங்களுக்கு முன் செல்கிற கர்த்தரை சார்ந்து அவருக்கு பின் செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். பேதுரு புறப்பட்டு தூதனுக்கு பின் சென்றான் என்று சொல்லி அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். ஏரோதின் கைக்கும் யூத ஜனனுடைய கைக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எப்படி அன்றைக்கு பேதுரை விடுவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினாரோ, அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்களை கட்டியிருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து, பொல்லாங்குடைய கிரியைகளிலிருந்து, செயலிலிருந்து விடுவிக்கும்படியாய், நீங்களும் விடுதலை பெறும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன் அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகினால் தைரியமாய் திடமாய் நீங்கள் எழுந்து தூதனுக்கு பின்னாலே புறப்படும்படியாக நீங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவது ஒரு அனுபவமாக நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். எலியா ஒரு சூரச்செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்கிறான். சூரச்செடிக்குள்ளே போய் படுத்து கிடக்கிறான் எலியா. ஏசபேலுடைய வார்த்தை கடினமாக இருக்கிறது. அவன் செய்தது போல, என் ஜனங்களுக்கு அவன் செய்தது போல
நாளைக்கு நான் அவனுக்கு செய்வேன் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே அவனை அறியாத ஒரு எண்ணத்தை, ஒரு வேதனையை கொடுத்து விட்டது. ஆகையினாலே அவன் வனாந்தரத்தில் புறப்பட்டு போய் சுற்றுச்செடிகளை படுத்துக்கொண்டு போதுங்கத்தாவே என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நேராக வந்தவனை போல இருக்கிறான். நன்றாக அறிந்து கொள்ள அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை முடியாதுங்கிற நிலை வருது, இனி நடக்காதுங்கிற நிலை வருது. அடுத்து என்ன செய்வது? யோசனையில் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். ஆலோசனை தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியானால் யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும் ஒழிய உடனடியாக எலியா எப்படி போதுங்கத்தாவே நாத்தமா எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தானோ அதே போல ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. உங்களால் முடியாது இருக்கலாம், இனி என்ன செய்வேன்னு தெரியவில்லை இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் உடனே ஒரு தவறான ஒரு முடிவுக்கு நேராக வரக்கூடாது. என்னென்றால் இங்கே எலியா எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, முந்தின அதிகாரத்தில் 850 பேரை உண்டாக்கி கொண்டவன். அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட ஜெயம் எடுத்தவை அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்ல கேட்கக்கூடாதபடிக்கு உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளுக்கு எதுவாக போதுங்கத்தாவே எடுத்துக்கொள்ளும்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு முடிவு யாரும் தயவு செய்து எடுக்கக்கூடாது. காரணம், யோசனையில் பெரியவர் கூட இருக்கிறார், ஆலோசனை கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வரும் காரியங்களை கொடுத்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு முடியலையா, என்கிட்ட கேளு. என்ன செய்யணும் திகைச்சு கொண்டிருக்கிறியா, என்னிடத்துல வா, சகலமும் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி முடிவு எடுப்ப? நீ எப்படி உண்ட வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்கலாம்? தேவன் இதை ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. அதனால தான் அவன் விழுந்து கிடக்கிறான், எலியா போதுங்கத்தாவே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி, எழும்பு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறது, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதே அதிகாரம் 15-16 வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அதில் ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது, தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் நான் உன்னை கொண்டு செய்யும்படி நான் திட்டமிட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீ போதுங்கத்தாவே என்று சொல்கிறாயே, அது எப்படி நீ அப்படி செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறது எங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட ஒரு விழுந்திருக்கீங்களா? விழும்படி தள்ளிவிட்டார்களா? இனி எழுத முடியல என்கிற நிலையில் இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். அதே தேவன் நிச்சயமாக இந்த காரியத்தை கேட்டு நன்மை செய்கிறவர். தவறான ஒரு முடிவுக்கு மட்டும் யாரும் வந்துவிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தூசியை உதறிவிட்டு எழும்பு. அப்படியானால் எழும்பக்கூடாதபடி உன்னை தடுக்கிற காரியம் என்ன? அதை ஒரு தூசி போல உதறு, அப்போ தான் நீ எழும்ப முடியும். நீ அதை சுமக்கிற வரை, பாரமாய் நீ எடுத்துக்கொள்கிற வரை நீ எழும்ப முடியாது, நீ பிரகாசிக்க முடியாது, நீ செயல்பட முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடிய திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் நடைபெறாது. அதனால் அதை உதறு, அந்த கவலையை உதறு, பாரத்தை உதறு. அதைத்தான் தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை நம்ம அதில் வாசிக்கிறோம். 55 சங்கீதம் 22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆனால் அநேக சமயங்களிலே நாம் கர்த்தர் மேல் வைப்பதில்லை. நாமே நம்ம தலையில் வச்சுக்கிறதுனால தான் அது நம்மளை அழுத்துகிறது, அதை நம்ம அமிழ்த்துகிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், அதை உதறு, அதை உதறு. அப்போ சொல்ல 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய கையில் ஒரு பிரியன் பம்பு கவி கொண்டது. உடனடியாக அதை தீயிலே உதறி போட்டான் என்று பார்க்கிறோம். ஆகினாலே ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய பிரயாணத்தில் சாராள் மரித்து போனான். உடனே அவன் சொல்லுகிறான், இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடி அதை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு இடம் வேணும். நல்லா கவனிங்க, அவனுக்கு அனுகூலமாக இருந்த மனைவி, ஆனால் ஜீவன் போய்விட்டது, பிரேதமாயிட்டா. இனி பிரேதம் இதுதான் நாரும். அப்படியானால் நாட்டம் பிடிச்சதை கூட இருக்கக்கூடாது, உடனே அதை அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி அவன் ஆயத்தமாக அடக்கம் பண்ணால் தான் பிரயாணம் பண்ண முடியும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னென்ன காரியத்தை உதறணுமோ, தூசியாக இருக்குதோ, நாட்டம் எடுக்கிற நிலையில் இருக்கிறதோ, அதை அடக்கம் பண்ணுவதற்கு, அதை அப்புறப்படுத்துவதற்கு நீங்களும் ஆயத்தப்படணும் என்பது தான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, அவர்களை சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். கவலையினால் விழுந்து கிடக்கிறீங்களா? பேதுரு கட்டப்பட்ட நிலைமையிலே கிடந்தது போல எழும்ப முடியாதபடி கட்டுகளினாலே கட்டப்பட்ட நிலைமையிலே விழுந்து கிடக்கிறீங்களா? அல்லது பயந்து போய் தவறான முடிவெடுத்து விழுந்து கிடக்கிறீங்களா? நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் தூசி நிலைமையிலே உதற முடியாதபடி இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த
கர்த்தருடைய பலத்தினால உதறி தள்ளுங்க, எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நிற்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனியும் விழுந்து கிடக்காதபடி எழுந்திருந்து கடமையை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா,